شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவர்களும் மூன்றாவது அமர்விலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இதற்கு முன்பு இளைஞர்கள் அவர்களுக்கு கிடைத்த 6 முக்கியமான அருட்குடைகள், அந்த அருட்குடைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற சில முக்கியமான விடயங்களை இந்த தலைப்பின் கீழ் நாம் தெரிந்து கொண்டோம். ஈமான், ஆரோக்கியம், புரிதல், மேலும் மன்ஹஜ், உலமா பெருமக்கள், பள்ளிவாசல்கள். இறுதியாக நாம் கூறினோம், இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய வாலிப பருவத்தில் 2 முக்கியமான ஆபத்துகள். பாருங்கள், ஆஃபதானி லிஷபாபி, இளைஞர்களுக்கு 2 ஆபத்துகள். அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில், ஆபத்துகளில், ஃபித்னாக்களில், குழப்பங்களில் 2 முக்கியமான ஆபத்துகள். அவர்கள் அந்த வாலிப பருவத்திலே அவர்கள் இந்த 2 ஆபத்துகளை சந்திக்கின்றார்கள். முதலாவது, மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அஷ்ஷுபஹாத். உங்களுடைய மார்க்கத்தில், ஈமானில், தீனில், வணக்க வழிபாடுகளில், உங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. இஸ்லாமிய கலாச்சாரம் உண்மையானதா? மற்ற கலாச்சாரங்கள் உண்மையானதா? சிலைகளை வணங்குவது அது அசத்தியமா? இல்லையெனில் அதுவும் சத்தியம் வாய்ந்த ஒரு மதமா என்ற பல சந்தேகங்கள் உள்ளங்களில் ஏற்படுகின்றன. மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இளைஞர்கள் வாலிப பருவத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது, அஷ்ஷுபஹாத். இரண்டாவது என்ன என்று தெரியுமா? இரண்டாவது அஷ்ஷஹ்வாத், மனோ இச்சைகள். உள்ளங்களில் ஏற்படும் தவறான எண்ணங்கள், மனோ இச்சைகள். இந்த 2 முக்கியமான ஆபத்துகள் இது. ஆஃபா என்று கூறுகின்றார்கள். ஆஃபா என்றால் ஆபத்து, பெரிய ஆபத்து இது. அஷ்ஷுபஹாத், இதன் மூலம் ஒரு இளைஞன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய ஈமானில் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் ஓரிரை கொள்கை, அந்த ஏகத்துவம், அதில் சந்தேகம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் அல்லவா, அந்த ஷைத்தானுடைய அந்த வஸ்வசா, அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அமன்து பில்லாஹி வருசுலி அதிகமான முறையில் ஓத வேண்டும். அமன்து பில்லாஹி வருசுலி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? அவன் உங்களுடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குவான். உங்களை யார் படைத்தான்? உங்களுடைய தந்தையை யார் படைத்தான்? அவரை யார் படைத்தான்? அவரை யார் படைத்தான்? உங்களுடைய ரப்பை யார் படைத்தான்? இப்படிப்பட்ட கேள்வி உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுகின்றது என்றால் உடனே நீங்கள் என்ன செய்யுங்கள்? இது ஷைத்தானின் மூலம் வரக்கூடிய கேள்விகள். ஒரு முஃமினுக்கு ஈமானில் சுப்ஹானல்லாஹ் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் படித்துள்ளீர்கள் கொள்கையுடைய அந்த பாகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த நிபந்தனைகளை மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதில் முக்கியமான நிபந்தனை என்ன? உங்களுக்கு
இந்த கலிமாவில், ஈமானில், மார்க்கத்தில் அந்த உறுதியான நம்பிக்கை அல் யகீன் வர வேண்டும். அஷ்ஷக் ஒருபோதும் வரக்கூடாது. சந்தேகம் சில இளைஞர்கள் வருவாங்க, ஷேக் எனக்கு என்னுடைய ஈமான்ல ரொம்ப பிரச்சனை இருக்குது ஷேக். என்னாஜி? எனக்கு இந்த ஓரிரை கொள்கை பல கேள்விகள் இருக்கின்றன, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன, சுன்னாவுடைய வழிமுறையில், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன, நான் குஃப்ரு செய்து விடுவேன், நான் குஃப்ரு நிராகரித்து விடுவேன், அந்த நிலைக்கு நான் சென்று விட்டேன் என்று சில இளைஞர்கள் அந்த நிலைமையில் சென்று உணர்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அஷ்ஷுபஹாத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்பு எதில் என்றால் உங்களுடைய ஈமானில் பாதிப்பு ஏற்படும். இதன் மூலம் ஷஹ்வத் என்றால் மனோ இச்சைகள். இதன் மூலம் எதில் பாதிப்பு ஏற்படும்? உங்களுடைய தக்வாவில் பாதிப்பு ஏற்படும். உங்களுடைய உள்ளம், இதயம் இருக்கு, அதில் பாதிப்பு ஏற்படும். ஈமான் அதிகரிக்கின்றது, அதில் குறைபாடும் ஏற்படுகின்றது. அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை அல் ஈமானு யஸீத் வ யன்குஸ். ஈமான் அதிகரிக்கின்றது பித்தாத். நீங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டால், இஸ்லாத்தை முழுமையான முறையில் நீங்கள் கடைபிடித்தால் ஈமான் அதிகரிக்கின்றது. வயன்குஸ் ஐ பில் மஆசி வஷ்ஷஹவாத். நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றினால் உங்களுடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது இல்லையா? ஆகவே ஷஹ்வா, மனோ இச்சையின் மூலம் ஏற்படும் பாதிப்பு எதில்? உங்களுடைய உள்ளத்தில். சுபஹாத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுகின்றது உங்களுடைய அந்த ஈமானில். இதற்கு சொல்யூஷன் இருக்கின்றது, இதற்கு தீர்வு இருக்கின்றது. என்ன தீர்வு பாருங்கள். சுபஹாத்திற்கு சொல்யூஷன் கல்வி, ஷஹ்வாத்திற்கு சொல்யூஷன் உங்களுடைய தக்வா, பயபக்தி. இந்த இரண்டு ஆபத்திற்கு அதுதான் சொல்யூஷன். அல்லாஹு ஆலம். சுபஹாத்திற்கு சொல்யூஷன் என்ன? நீங்கள் சஹீஹான கல்வியை மார்க்க அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் தீர்வு. இதுக்கு சுபஹாத். ஷஹ்வா, இதற்கு தீர்வு என்ன? தக்வா, பயபக்தி, இறையச்சத்தை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகுலு கௌலன் சதீதா. ஜும்மாவுடைய ஒவ்வொரு உரையிலும் உரையாற்றக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இந்த 3-4 வசனங்களை அவர்கள் உரையிலே அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த 4 வசனங்களை இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகுலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. 4 வசனங்களின் முக்கியமான தலைப்பு என்னவென்றால் இறை அச்சம், பயபக்தி தான். பாருங்கள், ஷஹ்வா. இப்பொழுது நாம் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சுபஹாவுடைய இந்த விஷயத்தில் என்னுடைய நிலை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் ஷேக், ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது என்றால் உடனே மார்க்க அறிஞர்களிடம் நான் அதற்கான தீர்வை அல்ஹம்துலில்லாஹ் நான் தெரிந்து கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக் யா அகி. இல்லை ஷேக், ஒரு தடை இருக்கின்றது, வெக்கம் ஒரு தடை இருக்கின்றது. மார்க்க அறிஞர்களிடம் செல்வது சாத்தியமல்ல, நான் வெட்கப்படுகின்றேன். நிலைமை என்ன? அந்த சந்தேகங்கள் அதிகரிக்கின்றது. வல்லாஹி, சந்தேகங்கள் அதிகரித்தால் உங்களுடைய ஈமான் அதில் நிச்சயமாக குறைபாடு ஏற்படும். இரண்டாவது அஷ்ஷஹ்வாத். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பாருங்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இரண்டாவது அமர்விலே நான் உங்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலை என்ன பாருங்கள். பாதிப்பு எங்கே? இங்கேதான், உள்ளத்திலே. ஆகவே ஷரியாவுடைய நீங்கள் சுப்ஹானல்லாஹ் பல சட்டங்களை பாருங்கள். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது? அல் கல்பு தான். இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல் கல்ப், அல்லாஹு அக்பர். இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹாப். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் வ யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅதிக்.
அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா قد أفلح من زكاها وقد خاب من دساها قد أفلح من تزكى. இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் முஸ்லிமுடைய நூலிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். லா தஹாசது வலா தனாஜஷு வலா தபாகஸு வலா தஜாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யظ்லிமு வலா யஹ்துலு வலா யஹ்கிரு. இறுதியில் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா. இறையச்சம் எங்கே இருக்கின்றது? இந்த பயபக்தி உள்ளத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சுபஹாத்துடைய மைதானத்தில், சந்தேகங்களுடைய மைதானத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்தால் முழுமையான முறையில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஷஹ்வாவுடைய மைதானத்தில் மனோ இச்சையை பின்பற்றுவதில் நீங்கள் பலவீனமாக இருந்தால் உங்களுடைய தக்வாவை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தக்வாவை, பயபக்தியை, இறையச்சத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் சொல்யூஷன். இப்பொழுது சரி, மார்க்க அறிஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம்கள் அவர்களுடைய இரண்டு கூட்டம். ஒன்று உலமா பெருமக்களுடைய கூட்டம், காமன் மனிதர்களுடைய கூட்டம். இப்பொழுது பாருங்கள், சுபஹாவுடைய மைதானத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உலமா பெருமக்கள் உறுதியாக இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சுப்ஹானல்லாஹ் அருள் என்ன? அல்லாஹ்வின் மூலம் கல்வி. ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உடனே உலமா பெருமக்கள் என்ன செய்வாங்க? அந்த கல்வியை கொண்டு அந்த சந்தேகத்தை அகற்றிக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில உலமாக்கள் இந்த மைதானத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. ஷஹ்வாவுடைய மைதானத்தில் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? ஷைத்தான் உலமா பெருமக்களை இந்த வழியை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்வது கிடையாது, அவனுடைய சூழ்ச்சி செல்லாது. எந்த மைதானத்தில்? சுபஹாத்துடைய மைதானத்தில். ஏனென்றால் மாஷா அல்லாஹ் அந்த கல்வி இருக்கின்றது. அந்த கல்வியை கொண்டு என்ன செய்வாங்க உலமா பெருமக்கள்? ஈஸியா அந்த சுபஹாத்துகளை, அந்த சந்தேகங்களை அகற்றிக் கொள்வார்கள். ஆனால் பிரச்சனை எங்கே? ஷஹ்வாவுடைய மைதானத்தில். ஆகவே உலமா பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக அறிந்தவர்கள், அறிஞர்கள், தாவா பணியில் சுப்ஹானல்லாஹ் இருக்கக்கூடிய துஆத்துகள், இந்த மார்க்கத்தை சுப்ஹானல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற நல்ல ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஷஹ்வாவுடைய மைதானத்தில் பலமாக இருக்க வேண்டும், பலவீனமாக இருக்கக்கூடாது. அதற்கு என்ன? தக்வாவை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதில் தான் மோஸ்ட்லி நீங்க பாருங்க, இளைஞர்கள் இன்றைய காலத்தில் சுபஹாவுடைய மைதானத்தை விட ஷஹ்வாவுடைய மைதானத்தில் தான் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. இதற்கு முன்பு இரண்டாவது அமர்விலே நான் கூறினேன், 3 உறுப்புகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒன்று செவி, இரண்டாவது பார்வை, மூன்றாவது நம்முடைய உள்ளம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊல். ஆகவே நாம் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த 2 விஷயங்களில் ஷஹ்வாவில் பலவீனம், அதை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சுபஹாத்தில் பலவீனம், கல்வியை கொண்டு நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியை கொண்டு சுபஹாவை அகற்ற முடியும். தக்வாவை கொண்டு, பயபக்தியை கொண்டு நீங்கள் எதை அகற்ற முடியும்? உங்களுடைய அந்த ஷஹ்வாவை, மனோ இச்சையை ஈஸியாக அகற்ற முடியும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதன் பிறகு ஒவ்வொரு இளைஞனும் வாலிப பருவத்தில் அவனுக்கு 2 பாதைகள் சுப்ஹானல்லாஹ் அமைகின்றது. புரிகின்றதா உங்களுக்கு? அந்த 2 பாதைகள் என்ன? இரண்டு பாதைகள். வாலிப பருவத்தில் ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த 2 பாதைகள் அமைகின்றது. தரீகானி லிஷ்ஷபாபி. வேற பெண்ணா இருக்குதா? இல்லையா? ஓஃபன். என்ன செய்யணும்? இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தரீகானி லிஷ்ஷபாபி. இளைஞர்களுக்கு 2 பாதைகள் அவர்கள் வாலிப பருவத்திலே. ஒன்று தரீகுல் ஹைர், இரண்டாவது தரீகுஷ் ஷர்.
ஒன்று நன்மையான பாதை, இரண்டாவது தீமையான பாதை. வல்லாஹி ஒவ்வொரு இளைஞனும் வாலிப பருவத்தில் இந்த இரண்டு பாதைகளை அவனுக்கு அமைகின்றது. தரீகுல் கைர், தரீகுல் ஷர். தரீகுல் கைர் தரீகுத் தௌஹீத், ஏகத்துவத்துடைய அந்த பாதை. தரீகுல் கைர் தரீகு அஸ்ஸலவாத் அல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகையின் பாதை. தரீகுல் கைர் தரீகுல் குர்ஆன், குர்ஆனுடைய பாதை. தரீகுல் கைர் தரீகுஸ் ஸதகாத், அல்லாஹ்வின் பாதையில் தானம் தர்மம் செய்யக்கூடிய அந்த பாதை. தரீகுல் கைர் தரீகுல் மஅரூஃப், அந்த நன்மையுடைய அந்த பாதை அவனுக்கு அமைகின்றது. இரண்டாவது தரீகுஷ் ஷர், தரீகுஷ் ஷிர்க், தரீகுல் பிதா, தரீகுல் குஃப்ர், தரீகுல் மாசியா, இல்லையா, தரீகுன் நிஃபாக், நிராகரிப்பு அந்த பாதை, இணை வைக்கக்கூடிய பாதை, பிதஆவுடைய பாதை, மேலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய அந்த பாதை, நயவஞ்சகத்தின் பாதை. இந்த பாதைகள் அவனுக்கு அமைகின்றது. இப்பொழுது கேள்வி என்ன? அந்த இளைஞன் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றான்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தரீகுல் கைர் வஷ்ஷர் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்தால் இரண்டு விஷயங்கள் நமக்கு தெரிகின்றது. இது என்ன? தரீகுல் கைரி வஷ்ஷர், இதில் இரண்டு விஷயங்கள். ஒன்று நஃப்சுல் லவ்வாமா, இரண்டாவது நஃப்சு அம்மாரா. இப்ப பாருங்க, இந்த மசாலா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரியும். நஃப்சுல் லவ்வாமா என்ன? உங்களை தண்டிக்கக்கூடிய அந்த ஆத்மா. ஏதாவது ஒரு தீமையான எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறுமையை அழியக்கூடிய இந்த பாதையாக இருக்கின்றது என்று அந்த லவ்வாமாவுடைய அந்த சத்தம் நமக்கு வருகின்றது. லா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, இல்லையா? இது நஃப்ஸுல் லவ்வாமா உங்களை தரீகுல் கைர். ஒவ்வொரு இளைஞனும் அந்த வாலிப பருவத்தில் இரண்டு சத்தங்கள் அவர்கள் கேட்கின்றார்கள், இளைஞர்கள். ஒன்று என்ன? லவ்வாமாவுடைய சத்தம், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள், அதை முற்றிலும் விட்டுவிடுங்கள், நன்மையான காரியத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற அந்த சத்தம் வருகின்றது. இரண்டாவது, இன்னும் வாழ்க்கை இருக்கின்றது, வருங்காலத்திலே நாம் தௌபா செய்து கொள்ளலாம், வருங்காலத்திலே நாம் என்ன செய்து கொள்ளலாம்? நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது வாலிப பருவம், இந்த பருவத்திலே நீங்கள் எப்படி வேண்டாலும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அந்த அம்மாரா அந்த சத்தத்தை நாம் கேட்கின்றோம். இரண்டு சத்தங்கள் இருக்கின்றன, அம்மாரா லவ்வாமா, அம்மாரா லவ்வாமா. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இளைஞர்கள் எந்த நஃப்ஸை அதிகமான முறையில் பின்பற்றுகின்றார்கள்? மன்னிக்க வேண்டும், அம்மாராவை தான். ப்ரூஃப் என்ன? அவர்களுடைய பிராக்டிக்கல் லைஃப். இல்லை ஷேக், நான் லவ்வாமாவை தான் நான் பின்பற்றுவேன், நாவினால் கூறுவது மட்டுமல்ல, உங்களுடைய நடைமுறையில் அதை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த சத்தத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மன்னிக்க வேண்டும், இந்த இரண்டு சத்தங்கள் இருக்கின்றன. லவ்வாமாவுடைய சத்தம் பலவீனமாக சத்தமாக மாறிவிடுகின்றது. ஆரம்பத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கின்றேன். ஆரம்பத்தில் ஒரு இளைஞன் தீமை செய்கின்றான். அப்பொழுது அவனுடைய உள்ளத்தின் நிலை என்ன? அவன் என்ன செய்கின்றான்? ஃபர்ஸ்ட் தீமையின் பாதத்தில் அவன் கால் வைக்கின்றான். அப்பொழுது அவனுடைய உள்ளத்தின் நிலை என்ன பாருங்க. உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். அந்த தீமை செய்யும் பொழுது கண்கள் அங்கே இங்கே அங்கே கண்கள் பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்? யாராவது பார்க்கின்றார்களா, யாராவது பார்க்கின்றார்களா என்ற உணர்வு உள்ளத்தில் ஏற்படும் ஆரம்பத்தில். அதே நீங்க ஒரு 2 இயர்ஸா 3 இயர்ஸா 4 இயர்ஸா அதே அதாவது தீமையில் இருந்தால் 3 இயர்ஸ் பிஃபோர் உங்களுடைய உள்ளத்தின் நிலை எப்படி இருந்ததோ வல்லாஹி 3 இயர்ஸ்க்கு பிறகு அப்படி இருக்காது, வல்லாஹி இருக்காது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? வெளிப்படையான முறையில் நீங்கள் தீமை செய்வீங்க.
ஒரு சின்ன உணர்வும் உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படாது. அது தீமை என்று நீங்கள் உணரவே உங்களால் முடியாது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்று அல்லாஹ் 30வது பாகத்திலே இதை பற்றி தான் வந்து கூறுகின்றான். இப்படிப்பட்ட நிலை வல்லாஹி இளைஞர்களுடைய நிலை ஆகக்கூடாது. ரொம்ப பெரிய ஆபத்து இது. அதாவது மற்ற வார்த்தைகளில் நாம் கூற வேண்டும் என்றால் தீமையை தீமை என்று அறியாமல் தீமையை செய்யக்கூடிய இளைஞர்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் அதை தீமை என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்களுடைய முகங்கள் மாறிவிட்டன, உள்ளங்களில் பயம் இருந்தன, கண்களில் அந்த பயம் மக்கள் உணர்ந்தார்கள். ஆனால் வருங்காலத்திலே 2-3 வருடங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு முற்றிலும் அவனுடைய உள்ளம் மாறிவிடுகின்றது. லவ்வாமாவுடைய சத்தம் முடிந்து விடுகின்றது. வெறும் அம்மாராவுடைய சத்தம் தான் அங்கே இருக்கின்றது. ஒமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ என்று அல்லாஹ் தெளிவான முறையில் கூறுகின்றான். ஆகவே இளைஞர்களே, ஒரு இளைஞனுக்கு 2 பாதை அமைகின்றது. எப்பொழுது? ஆரம்ப காலத்தில் தான். உங்களுடைய வயது இப்பொழுது 30 என்றால் 22, 23 உங்களுடைய ஏஜ் இருந்தது. அப்பொழுது உங்களுடைய தக்வாவுடைய நிலை என்ன? உங்களுடைய தனிமை எப்படி இருந்தது? உங்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது? உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் குறிப்பாக நீங்கள் அறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த செயல்கள் எப்படி இருந்தன அதை நீங்கள் பாருங்கள். 7 வருடங்களுக்கு பிறகு, 8 வருடங்களுக்கு பிறகு, இப்பொழுது உங்களுடைய வயது 30, 32, 35, 25 என்றால் சில வருடங்களுக்கு முன்பு பாருங்கள் உங்களுடைய நிலை என்ன, இப்பொழுது பாருங்கள் உங்களுடைய நிலை என்ன. இதுதான் தரீகுல் கைர் தரீகுஷ் ஷர், அம்மாரா நஃப்ஸு லவ்வாமா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நஃப்ஸுல் லவ்வாமா வல் அம்மாரா. நாம் எந்த நஃப்ஸிற்கு அடிமையாக இருக்கின்றோம்? இந்த அம்மாராவிற்கு தான் அடிமையாக இருக்கின்றோம். லவ்வாமாக்கு கிடையாது. லவ்வாமாக்கு நாம் அடிமையாக ஆகுவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ், அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய தன்மை என்னுடைய உள்ளத்தில் அந்த தன்மையை, அந்த திறமையை ஏற்படுத்துவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். என்றால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் ஆரம்ப காலத்தில் மாஷா அல்லாஹ் அவர்கள் பாருங்கள் நன்மையான காரியங்களிலும் இருப்பார்கள், அவர்கள் தீமையான செயல்களும் செய்வார்கள். ஆனால் வருங்காலத்தில் என்ன செய்வாங்க? நன்மையான காரியங்களில் எங்கேஜி அவங்க ஒரு மாஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையில், ஃபஜருடைய தொழுகையில், ஜுமாவுடைய உரையில், முன்சஃபில் இருந்தார்களே. இல்லை ஷேக், இப்போ அவர்களுடைய எல்லாம் டோட்டல் நிலை மாறிவிட்டது. நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் 2016-17, இப்போ 25 என்ன? அவரு ஒரு தொழுகை கூட பள்ளி வாசலில் தொழுவது கிடையாது. அவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைத்தது தரீகுல் கைர். அவர் என்ன செய்யவில்லை? அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. தரீகுஷ் ஷர் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த தரீகுஷ் ஷர்ரை அவர் என்ன செய்தார்கள்? பலமாக பிடித்துக் கொண்டார்கள். கைரை விட்டுவிட்டார்கள், ஷர்ரை பலமாக பிடித்துக் கொண்டார்கள். லவ்வாமாவுடைய சத்தத்தை கேட்கவில்லை, அம்மாராவுடைய சத்தத்திற்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். இதுதான் சம்மரி ஆஃப் லெசன். இளைஞர்களுடைய பல விஷயங்களுக்கு காரணம் இதுதான். தரீகுல் கைர் தரீகுஷ் ஷர். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய? சொல்யூஷன் என்ன? இப்பொழுது நாம் நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன? தரீகுஷ் ஷர், தரீகுல் கைராக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த அம்மாரா, அதற்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம். இப்பொழுது நாம் லவ்வாமாவிற்கு அடிமையாக இருப்போம். உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே அல்லாஹ் இந்த 3 ஆத்மாவை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஒன்று லவ்வாமா, 2வது அம்மாரா, 3வது முத்மஇன்னா. மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் லவ்வாமாவுடைய சத்தத்தை பலமாக அதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் அதுதான் இறுதியில் முத்மஇன்னாவாக மாறிவிடுகின்றது.
மலக்குமார்களின் மீது, மலக்குமார்களின் மூலம் அல்லாஹ்வின் அந்த நற்செய்தி நமக்கு கிடைக்கின்றது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹு அக்பர். என்னுடைய அடியார்களில் நீ நுழைந்து விடு. ஓ நஃப்ஸு முத்மஇன்னாவே, என்னுடைய அடியார்களில் நீ நுழைந்து விடு, என்னுடைய சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று அந்த மகத்தான நற்செய்தி யாருக்கு கிடைக்கின்றது என்றால், யார் தரீகுல் ஹைரை பின்பற்றுகின்றார்களோ, லவ்வாமாவுடைய சத்தத்தை பலமாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த சுப்ஹானல்லாஹ் பிரதிபலன் இறுதியில் நஃப்ஸு முத்மஇன்னாவாக அவர்களுடைய நஃப்ஸ் மாறிவிடுகின்றது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா. இப்பொழுது பாருங்கள், வாலிப பருவத்தில் பழக்க வழக்கங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பழக்க வழக்கங்கள் அல் ஆதாத் வல் அத்வார் என்று அரபி மொழியிலே மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள். இளைஞர்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமே இருக்கின்றது. நாம் ஜஸ்ட் என்ன நினைக்கின்றோம், இது என்னுடைய பழக்கம் ஷேக், ஜஸ்ட் என்னுடைய அது ஆதாது பழக்கம், அது மார்க்க ரீதியாக நான் செயல்படவில்லை, அப்படி என்று நாம் என்ன அலட்சியமாக இருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கலாம், அல் ஆதாத்துல் ஹஸன அல் ஆதாத்துஸ் ஸய்யியா. ஒரு இளைஞன், இல்லையெனில் இளைய சமுதாயம், இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் மேலும் கெட்ட பழக்கங்கள், அதை இன்ஷா அல்லாஹ் நாம் வரிசையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அல் ஆதாத் அல் ஹஸன அல் ஆதாத் அஸ்ஸய்யியா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? 23 வருடங்களிலே சஹாபா பெருமக்களுடைய ஒரு கூட்டத்தை அவர்கள் தயார் செய்தார்கள். அந்த கூட்டத்தை பற்றி நம்முடைய கொள்கை என்ன? ஹைரு ஜமாஅத்தின் ஃபில் அர்தி பஅதல் அம்பியா. அம்பியாவிற்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த ஒரு கூட்டம் எது என்றால் வல்லாஹில் அஸீம், அது சஹாபா பெருமக்களுடைய கூட்டம் தான். இது நம்முடைய கொள்கை. ஏன் என்று தெரியுமா? சஹாபா பெருமக்களுடைய அந்த கூட்டத்தை பற்றி நம்முடைய கொள்கை ஏன்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை ஈமானோடு அல்லாஹ்வின் தூதர் ஒப்பிட்டு பார்த்தார்கள். எப்படி என்றால், அல் அன்சாரு லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிஸுஹும் இல்லா முனாஃபிக் என்று கூறினார்கள். அன்சார் சஹாபாவை நேசிக்கக்கூடியவன் முஃமினாகவே இருப்பான், அவனை வெறுக்கக்கூடியவன் முனாஃபிகாகவே இருப்பான். இல்லையா? இப்பொழுது பாருங்கள், வாழ்க்கையில் தாக்கம் எப்படி ஏற்படுகின்றது என்றால், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த பழக்க வழக்கங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். எப்படி என்றால், சஹாபா பெருமக்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட மாற்றம் அது! அந்த தவறான பழக்கங்களில் ஒரு வருடம் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, பல வருடங்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த தவறான பழக்க வழக்கத்திலிருந்து ஈஸியாக அவர்கள் விலகிக் கொண்டார்கள். ஏன்? என்ன அது? ஈமானிய தாக்கம். அது என்ன தாக்கம்? அது ஈமானிய தாக்கம். இந்த ஈமானிய தாக்கம் இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த தாக்கத்தை அவர்கள் பெறவில்லை. காரணம் என்ன? சஹாபா பெருமக்களை பற்றி எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? பேசிக் சில மாணவர்கள் வருவார்கள். ஜாமியா தாருஸ்ஸலாம் உம்ராபாதிலே சம்மர் கோர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் வருடத்தில் ஒரு முறை ஜாமியா அந்த மதரசாவின் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கோர்ஸ் நிர்வாகிகள் நடத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் டோட்டல் இந்தியாவிலிருந்து பல
மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் வருவாங்க. 300 250 above வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வருவார்கள். கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன என்று தெரியுமா? சில பேசிக்கான விஷயங்கள் நாம் கேட்கும் பொழுது கிளாஸிலே ஒரு மோஸ்ட்லி 70% மாணவர்களுக்கு அந்த பேசிக் நாலேஜே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? 4 ஹுலஃபாக்கள் யார்? டிகிரி ஹோல்டர் மாஷா அல்லாஹ். வல்லாஹி என்னுடைய கிளாஸ்லே நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்த அந்த மாணவர்கள் 70% வந்து யாருக்கு தெரியும் ஜி ஹுலஃபா அர்பா 4 ஹுலஃபாக்கள் யார் என்று தெரியாது ஷேக். யாரு? பேசிக் விஷயம் ஜஸ்ட் வந்து ஜுமாவுடைய உரை ஆரம்பத்தில் அவர்கள் வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் வந்து அடிக்கடி வந்து உலமா பெருமக்கள் அந்த 4 ஹுலஃபாக்களை பற்றி, இரண்டாவது சுப்ஹானல்லாஹ் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு, முதலாவது கலீஃபா அபூபக்கர் என்று அடிக்கடி சுப்ஹானல்லாஹ் ஏதாவது சம்பவத்தை கூறுவாங்க இல்லையா? 4 ஹுலஃபாக்களை பற்றி தெரியவில்லை, 4 இமாம்களை பற்றி தெரியவில்லை இல்லையா? சஹாபி என்றால் யார் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மக்கத்து சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை அது தெரியவில்லை. இப்பொழுது என்ன? அவர்கள் யார்? அவர்கள் மாஷா அல்லாஹ் டிகிரி ஹோல்டர். அந்த இளைஞர்கள் அவர்கள் வருங்காலத்திலே மாஷா அல்லாஹ் பல மைதானங்களில் முன்வரக்கூடிய மக்கள், இவர்கள் முன்வரக்கூடிய சமுதாயம் இது. இவர்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லை என்றால் எப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? வல்லாஹி கிடையாது, ஏற்படுத்தவே முடியாது. சஹாபா பெருமக்களுடைய மார்க் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பெரிய ஆலிம் இருக்கின்றார், இப்பொழுது கிடையாது. அவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு அழகான புத்தகத்தை எழுதினார் அரபி மொழியிலே சஹாபாவை பற்றி. மிக அழகான புத்தகம், சுவரும் மின் ஹயாத்தி சஹாபா என்று டாக்டர் அப்துல் ரஹ்மான் ராஃபிஸ் அல் பாஷாவுடைய புத்தகம் அது. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களை பற்றி எத்தனை அழகான கருத்துகள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றன. சுவரும் மின் ஹயாத்தி சஹாபா. நான் நினைக்கின்றேன் தமிழாக்கமும் இருக்கும், வல்லாஹு அலம். நான் அந்த தமிழாக்கத்தை பார்க்கவில்லை. அந்த அரபி மற்றும் உருது மொழியில் இந்த புத்தகம் இருக்கின்றது. உருது மொழியில் வந்து ஹயாத்தே சஹாபா கே தரக்ஷாம் பஹ்லு என்ற அந்த பெயரிலே அந்த புத்தகம் இருக்கின்றது. மிகச் சிறந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருகின்றது, ஈமான் அதிகரிக்கின்றது. சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி சுப்ஹானல்லாஹ் ஈஸியாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஒரு பழக்கத்தை விடுவது வல்லாஹி இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். அது ஒரு இளைஞனை நான் அழைத்து, ஆனால் இந்த அமர்விலே ரொம்ப கஷ்டம். அது ஏதாவது ஒரு இளைஞனுக்கு அழைத்து, ஜி உங்களுடைய தவறான பழக்கங்களை நீங்கள் கூறுங்கள், அது சரியல்ல. அது நிச்சயமாக வந்து அவனுடைய சில விஷயங்கள் அவனுக்கும் ரப்பிற்கும் மட்டும் தெரியும். அது அவன் அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்துவிட்டால் ஹஷருடைய மைதானத்தில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும். இல்லை, இங்கே நாம் தௌபா செய்யவில்லை என்றால் ஹஷருடைய மைதானத்திலே எல்லா மனிதர்களுக்கு முன்பு அல்லாஹ் விசாரிப்பான். நம்முடைய அனைத்து அந்த பின்முகங்கள் அல்லாஹ் அதை வெளிப்படையான முறையில் கொண்டு வருவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அந்த தவறான பழக்கங்கள், ஒரு பழக்கம், ஒரு இளைஞனை நான் அழைத்து, ஜி அந்த பழக்கத்தை உங்களால் விட முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர், பார்க்கிறேன் ஷேக், ஆனா முடியாது, ரொம்ப கஷ்டம். அது அந்த பழக்கம் வந்து எப்படி என்னுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் உடலில் ரத்தம் ஓடுகின்றதோ அப்படியே அந்த பழக்கமும் வந்து என்னுடைய அந்த வாழ்க்கையோடு வந்து நான் ஒப்பிட்டு தான் நான் பார்க்கின்றேன். அப்பொழுது பாருங்கள், ஒரு பழக்கத்தை, பழக்கம் என்னும் நான் சொல்லும் பொழுது அந்த தவறான பழக்கம், அதை விடுவது சாத்தியமல்ல. ஏன்? சஹீஹான முறையில் நாம் சஹாபா பெருமக்களை படிக்கவில்லை. முஆஸ் இப்னு ஜபல் தெரியுமா உங்களுக்கு? இப்பொழுது மாஷாஅல்லாஹ் நீங்க சொன்னீங்க பதில், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 18ஆம் ஹிஜ்ரியில் அவர்கள் என்ன மரணித்தார்கள். அவர்களுடைய ஏஜ் என்ன என்று தெரியுமா? 30 30 கிடையாது, 31 32 கிடையாது, இல்ல டோட்டல் ஏஜ் 93 கிடையாது. ஜி
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக பரிசு. முஆஸ் இப்னு ஜபலுடைய சுப்ஹானல்லாஹ் ஏஜ் டோட்டல் 18 இல்ல. அஹ்சன் யாரு? பாரக்கல்லாஹு ஃபீக். தஃபضل யா அஹி. ஹிஜ்ரத்திற்கு முன்பு 18ஆம் ஆண்டிலே அவர்கள் பிறந்தார்கள். 18ஆம் ஹிஜ்ரியிலே மரணித்தார்கள். 36 எக்ஸாக்ட் அவர்களுடைய வயது. உங்களுக்கு தெரியுமா அந்த 36 ஏஜ்ல அவர்கள் சுப்ஹானல்லாஹ் செய்த சாதனைகள் என்ன என்று? ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முஆஸ் இப்னு ஜபலுடைய அந்தஸ்தை இளைஞர்கள் உணர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவரை புகழ்ந்து எப்படி பேசினார்கள் என்று தெரியுமா? அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம். இந்த உம்மத்தில் ஹலால் மற்றும் ஹராமை பற்றி நன்கு அறிந்தவர். அல்லாஹு அக்பர். இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு ஹலால் என்ன ஹராம் என்ன என்றே தெரியாது. இந்த இஸ்திலாஹ்வே தெரியாது. அல்லாஹ்வின் மூலம் தடை செய்யப்பட்ட அந்த விஷயத்திற்கு ஹராம், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வரலாம், அந்த பாதையில் நீங்கள் மாஷா அல்லாஹ் முன் வரலாம், அது ஹலால். இந்த ஹலால் ஹராமே தெரியாது. அல்லாஹ் அந்த ஹதீஸ் உங்களுடைய மைண்ட்ல இருக்க வேண்டும். மிக அழகான ஒரு ஹதீஸ், அஹ்மத் என்ற நூலிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன? யாராவது நம்மிடம் கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஒரே ஹதீஸிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையில் சுருக்கமான முறையில் மாஷா அல்லாஹ் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். என்ன? இன்னல்லாஹ ஃபரஸ ஃபராயிஸ ஃபலா துஸய்யூஹா வஹத்தத ஹுதூதன் ஃபலா தஅதூஹா வஹர்ரம அஷ்யா ஃபலா தன்தஹிகூஹா. ஜஸ்ட் 3 விஷயங்கள் தான் இஸ்லாம். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர்? நிச்சயமாக அல்லாஹ் சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கின்றான், அந்த கடமையான விஷயங்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். ஃபர்ஸ்ட், நிச்சயமாக அல்லாஹ் சில விஷயங்களை ஃபரஸ் எனும் கடமையாக்கி இருக்கின்றான், அந்த ஃபரதான விஷயங்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். இரண்டாவது விஷயம் என்ன? வஹத்தத ஹுதூதன், அல்லாஹ்வுடைய சில வரம்புகள் இருக்கின்றன, அந்த வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள். மூன்றாவது, அவன் சில விஷயங்களை தடை செய்திருக்கின்றான், ஹராம் என்று கூறியிருக்கின்றான், அந்த ஹராமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். இதுதான் இஸ்லாமு. ஃபரதான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், நம் வரம்பை மீறாமல் வாழ வேண்டும், ஹராமான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகி வாழ வேண்டும். ஜஸ்ட் இஸ்லாம் இதுதான். ரொம்ப பெரிய எது கிடையாது. இஸ்லாம் என்றால் இறுதி நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன, அதை படித்து நான் உங்களுக்கு இஸ்லாமுடைய அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் என்றால் ஃபரதான விஷயங்களை சஹீஹான முறையில் கடைபிடிப்பது, அந்த வரம்புகளை மீறாமல் வாழ்வது. மூன்றாவது என்ன? ஹராமான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பது. ஜஸ்ட் இதுதான். فرض فرائض فلا تزيعوها وحدد حدودا فلا تعتدوها وحرم اشياء فلا تنتهكوها. இப்பொழுது பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த ஹராமான விஷயங்களை அறியக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்களா? ஹராமான காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். ஹராமை ஹராம் என்று அறிந்து அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கே? இல்லையா? ஆனால் அந்த ஹராமான காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய கூட்டம் எது? இளைஞர்களுடைய கூட்டம் தான். அவர்களுக்கு முன்மாதிரி யாரு? முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. 36 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இருந்த பின்பும் 24 இல்லையெனில் 29 அவர்கள் 24 இல்லையெனில் 25 அவர்களுடைய வயது இருக்கும். அப்பொழுது யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமித்து அல்லாஹ்வின் தூதர் அனுப்புகின்றார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? யார் சாட்சி கூறுகின்றார்? அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம் என்று நன்கு அறிந்தவர், இந்த உம்மத்தில் ஹராமையும் ஹலாலையும் பற்றி நன்கு அறிந்தவர், மிகச் சிறந்த ஒரு ஃபகீஹ், இஸ்லாமிய சட்டங்களை நன்கு அறிந்தவர் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
வல்லாஹி இளைய சமுதாயத்திற்கு முஆஸ் இப்னு ஜபல் ஒரு அழகான முன்மாதிரி. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? கவனமாக கேளுங்கள். முஆஸ் இப்னு ஜபல் எப்படி இருந்தார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவரை நேசிப்பார். ஒரு முறை எந்த ஒரு சஹாபியை பார்த்தும் அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தை கூறவில்லை. டோட்டல் 63 இயர்ஸ்ல எந்த ஒரு சஹாபியை பார்த்தும் இந்த வார்த்தை கூறவில்லை. முஆஸ் இப்னு ஜபலை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். ஒரு முறை என்ன சொன்னாங்க? வல்லாஹி யா முஆஸ் இன்னி லஉஹிப்புக். அல்லாஹு அக்பர். வல்லாஹி யா முஆஸ் இன்னி லஉஹிப்புக். அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஆஸே, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கின்றேன். அல்லாஹ்விற்காக நான் உங்களை நேசிக்கின்றேன். யார்? முஆஸ் இப்னு ஜபல். வயது எவ்வளவு? ஏஜ் ஜஸ்ட் 25. ஒரு இளைஞன் இன்றைய காலத்தில் 23, 25, 27 அந்த வாலிப பருவத்திலே அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்குதல், அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டின் மார்க் அதில் வைத்து அவருடைய அந்த முழு வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். முஆஸ் இப்னு ஜபலை நீங்கள் பாருங்கள். யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமித்து அல்லாஹ்வின் தூதர் யமன் நாட்டிற்கு அனுப்புகின்றார்கள். எப்படிப்பட்ட சுப்ஹானல்லாஹ் பாக்கியம் அது! அங்கு யார் இருந்தார்கள்? பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். பெரிய சஹாபாக்களில் யார்? ஜுபைர் இப்னு அவாம் ரஸியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரஸியல்லாஹு அன்ஹு, மேலும் அபூ தல்ஹா ரஸியல்லாஹு அன்ஹு, அலி ரஸியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். இருந்த பின்பும் அல்லாஹ்வின் தூதர் முஆஸ் இப்னு ஜபலை யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமித்து அனுப்புகின்றார்கள். மேலும் சில உபதேசங்களை செய்கின்றார்கள். இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லி கிதாபின் ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலை ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஃபைன்ஹும் அதாஊக லிதாலிக் ஃபஅலிம்ஹும் அன்ன அல்லாஹ் அஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா ஃபைன்ஹும் அதாஊக லிதாலிக் ஃபஅலிம்ஹும் அன்ன அல்லாஹ் அஃப்தரத அலைஹிம் சதகா துகது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரது அலா ஃபுகராஇஹிம். புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய இந்த ஹதீஸ். முஆஸே, யமன் நாட்டிற்கு செல்கிறீர்கள். அங்கே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் முதலிலே அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம், கலிமாவின் பக்கம் அழையுங்கள். அந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஐவேளை தொழுகையின் பக்கம் அவர்களை அழையுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ் அவர்களை நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவதின் பக்கம் அவர்களை கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவான முறையில் இஸ்லாத்தின் இந்த அஸ்திவாரத்தை, முக்கியமான அம்சங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார். இதே முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை கேட்டார்கள், முஆஸே, யமன் நாட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே மக்களுடைய பல பிரச்சனைகள் உங்களுக்கு மத்தியில் அவர்கள் எடுத்து வைப்பார்கள். அப்பொழுது அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அதற்கான இஸ்லாமிய தீர்வை நீங்கள் வழங்குவீர்கள்? அதற்கு முஆஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கைஃப தக்ஸி யா முஆஸ் இஸா அரஸ லக கஸா. முஆஸே, உங்களிடம் மக்களுடைய பிரச்சனைகள் வந்தால் அதற்கு நீங்கள் இஸ்லாமிய தீர்வு எப்படி வழங்குவீர்கள் என்று முஆஸ் அவர்கள் கூறினார்கள் ரஸியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுடைய அந்த புத்தகத்தை முன்வைத்து, வசனங்களை முன்வைத்து நான் தீர்ப்பை அளிப்பேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்க, அல்லாஹுடைய புத்தகத்தில் அந்த மஸ்அலாவிற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? அதன் பிறகு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வழிமுறையில் அதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கின்றதா என்று நான் பார்ப்பேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்க, என்னுடைய சுன்னாவிலும் ஹதீஸிலும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீங்க? அதற்கு அல்லாஹ்வின் தூதரிடம் முஆஸ் அவர்கள் கூறினார்கள், அஷ்தஹிது ராயி வலா ஆலு, நான் அனுமானம் செய்வேன், முற்றிலும் நான் இஜ்திஹாதுடைய பாதையை நான் கடைபிடிப்பேன், அதில் ஒருபோதும் நான் அலட்சியமாக இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் உடனே அவர்களை பாராட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூலில்லாஹ் லிமா யுர்ஸி ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாராட்டுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இளைஞர்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி நாம் என்ன படிப்பது கிடையாது. மோஸ்ட்லியா நீங்க பாருங்க, யாரை நீங்கள் அதிகமான முறையில் அறிந்திருக்கிறீர்களோ
அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் விஷயங்கள் உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு எக்ஸாம்பிள் என்ன? இளைஞர்கள் யாரை அதிகமான முறையில் அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள்? கிரிக்கெட்டுடைய மைதானத்திலே வரக்கூடிய மக்கள், இல்லையெனில் பல மைதானங்களில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிலிம் உடைய அந்த உலகத்திலே வரக்கூடிய பல மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள். அதற்கு பாதிப்பு என்ன பாருங்கள். பாதிப்பு என்ன? அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த பழக்க வழக்கங்கள் நம்முடைய இளைஞர்களிடம் நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய டிஷர்ட், அவர்கள் எதை குடிக்கின்றார்களோ, அவர்கள் எதை சாப்பிடுகின்றார்களோ, அவர்கள் எதை ஆடையாக அணிந்து வருகின்றார்களோ, ஜஸ்ட் அப்படியே வந்து இவங்க என்ன செய்யறாங்க? பழக்க வழக்கங்களில் அதை வந்து காப்பி செய்யறாங்க. அது ஒரு இயற்கை. அது ஒரு மனிதனுடைய இயற்கை என்ன? நீங்கள் யாரை அதிகமாக பார்க்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்க அப்படியே காப்பி செய்வீங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன் பாருங்க. சில இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் உலமா பெருமக்களிடம் ரொம்ப வந்து க்ளோஸா இருப்பாங்க. அவங்களுடைய ஆடையை பாருங்க, ஜுப்பா அணிந்து வருவாங்க, தோப் வந்து அணிந்து வருவாங்க. ஏன்? உலமா பெருமக்களுடைய தாக்கம் அது, இல்முடைய தாக்கம் அது. தாடியே இருக்காது. உலமா பெருமக்கள், அல்லாஹுடைய இல்லங்கள், அதில் ரொம்ப அதிகமாக அட்டாச் இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ், அவங்களுடைய முகங்கள் மாறிவிடும், அவங்களுடைய ஆடைகள் மாறிவிடும், பழக்க வழக்கங்கள் மாறிவிடும். ஏனென்றால் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் எப்படி ஏற்படுகின்றது என்றால், எதை நீங்கள் அதிகமாக கேட்கிறீர்களோ அதற்கு ஒரு தாக்கம் இருக்கின்றது. ஆகவே இளைஞர்களுக்கு பாடம் என்ன? உங்களுடைய கலாச்சாரம் என்ன என்று பாருங்க. சரி, நான் உங்களிடம் கேட்கின்றேன், டீ ஸ்பாட் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க டீ டைம், வேஸ்ட் டைம், தெரியல எனக்கு என்னென்ன வந்து பெயர்கள் இருக்கின்றது என்று. டீ டைம், டைம் ஸ்பாட், இந்த மாதிரி டீ ஸ்பாட் என்றால் இருக்கின்றது. ஒரு ½ an hour வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கான்வர்சேஷன் நடக்கும். அதனுடைய தலைப்பு என்னென்ன இருக்கும் நீங்க சொல்லுங்க ஜி, பார்க்கலாம். மோஸ்ட்லியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதை பற்றி பேசுவாங்க ஜி? ட்ரிப், எங்கேயாவது போறதுக்கு. ரெண்டு, நீங்க ஸ்கூல்ல பத்தி என்ன, ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா இல்லையா, அதை பற்றி மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இப்படிப்பட்ட நீங்க ஜென்ரலா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நான் எப்படி எடுத்துக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய சர்க்கிள்ல நீங்க பேசுறீங்க அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலா வந்து நம்முடைய இளைஞர்கள் வந்து 90-80% அவர்கள் சேரும் பொழுது அவர்களுடைய கான்வர்சேஷன் என்ன, புரியுதா? நீங்க என்ன பேசுறீங்க அதை விட்டுருங்க. மோஸ்ட்லி வந்து 80-90% வந்து இளைஞர்கள் எந்த டாபிக்கை கொண்டு, எந்த தலைப்பை கொண்டு பேசுவாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது ட்ரிப்பை பற்றி பேசுறாங்க. நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு 10-20%, ஒரு 10 இளைஞர்கள் உட்கார்ந்து அவர்கள் காலேஜில் இருக்கின்றார்கள், பள்ளிக்கூடங்களில் இருக்கின்றார்கள், அவர்கள் கல்வியை பற்றி பேசுகின்றார்கள். நீங்கள் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹோம்ஒர்க் முடிங்க, இந்த மாதிரி பேசுறீங்களா, வல்லாஹு ஆலம். இப்படிப்பட்ட மாணவர்கள் மாஷா அல்லாஹ் வந்து நாம் டார்ச் எடுத்து தேட வேண்டும், இல்லையா? டார்ச் எடுத்து நாம் தேட வேண்டும். இப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல, பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுவார்கள், ஆசிரியர்களை பற்றி புறம் பேசுவார்கள். அப்படியே ஆக்டிங் செஞ்சு அப்படி காமிப்பாங்க. ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தவில்லை, கல்வியில் எப்படி பர்க்கத்து ஏற்படும்? புத்தகங்களை கண்ணியப்படுத்தவில்லை, கல்வியில் எப்படி பர்க்கத்து ஏற்படும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மோஸ்ட்லி வந்து காலேஜ் உடைய அந்த ஸ்டேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப வந்து அசிங்கமா பேசுவாங்க. அதாவது குறிப்பாக ஆசிரியர்களை பற்றி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சுப்ஹான் அல்லாஹ் ஆசிரியர்கள் அவர்களை பற்றி ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கா இருந்தா அவ்வளவுதான். அவர்களுக்காக என்னென்ன பத்துவா செய்யறாங்க தெரியல எனக்கு, இல்லையா? ஆகவே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் என்ன கான்வர்சேஷன், நீங்க சொல்லுங்க ஜி. டெக்னாலஜி பற்றி பேசுவாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக் ஜி. மூவிஸ் பத்தி பேசுவாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக் ஜி. என்ன ட்ரெண்டிங் இருக்கின்றதோ அதை பற்றி பேசுவாங்க, பாலிடிக்ஸ் இந்த மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் ஜி. ஜி
டூரை பற்றி அதிகமா பேசுவாங்க. ஜி ஜி நீங்க தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக். தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிங்க இன்ஷால்லாஹ், பிரச்சனை இல்லை. பாரக்கல்லாஹு. நீங்க சொல்லுங்க ஜி. நீங்க அதாவது கேம்ஸ் விளையாட்டை பத்தி பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ஷேக் ஜி ஜி அது கரண்ட் ட்ரெண்டிங் என்ன டாபிக் இருக்குதோ அது பேசுவாங்க. டிஃப்ரெண்ட் யாராவது சொல்றாங்களா உங்கள? ஜி ஊர்க்கதே பேசுவாங்க. அதாவது மோஸ்ட்லியா வந்து அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கே புரியாது. ஜஸ்ட் அதாவது சில இருப்பாங்க அந்த தீமையை கொண்டு வருவாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், நேத்து நைட்டு என்ன நடந்தது புரியுதா, அதை கொண்டு வருவாங்க அவங்க. இப்போ வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுவாது. சிலர் வந்து வருவாங்க ஜஸ்ட் வந்து அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கே தெரியாது. 1 hour இருந்தாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த 1 hourல அவங்களுடைய கான்வர்சேஷன் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. தேவையா உங்களுக்கு தேவையில்லையா அந்த தேவையற்ற விஷயங்களிலிருந்து முற்றிலும் விலகிக் கொள்வதுதான் இஸ்லாம். ஆனால் அங்கே கிடையாது. அங்கே அவர்கள் என்ன பேசுகின்றார்கள், எதை பற்றி பேசுகின்றார்கள், அவர்களுடைய கல்வி என்ன, நாலேஜ் என்ன, அந்த மைதானத்தில் அது நீங்க சொல்றீங்க பாலிடிக்ஸே தெரியாது நம்முடைய இளைஞர்களுக்கு, அதை பற்றி பேசுவாங்க. புரியுதா? அதாவது எந்த மைதானத்தில் அவர்களுக்கு நாலேஜே இல்லையோ அதை கொண்டு வருவாங்க. அது என்ன? அது லா மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்குஹு மா வல்லாஹி லா யானி. இது தேவையற்ற ஒரு விஷயம்தான், தேவையற்ற ஒரு விஷயம்தான். இதை பற்றி தான் பேசுவாங்க. ஆகவே பழக்க வழக்கங்களில் தாக்கம் எதன் மூலம் ஏற்படுகின்றது என்றால் நாம் சிந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த மக்கள். மோஸ்ட்லி நீங்க அந்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுடைய சிந்தனையில் அந்த மூவிஸ் உடைய ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன செய்வான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த கல்வியிலிருந்து உங்களுக்கு அந்த பர்க்கத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஃபைனல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுஅதா லியா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3வது மிகச் சிறந்த இமாம். இவர்கள் தங்களுடைய உஸ்தாஸ் வகீ இடம் சென்று நான் அடிக்கடி சில விஷயங்களை மறந்து விடுகின்றேன், இதற்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுங்க என்று கேட்டார்கள். ஷகௌது இலா வகீயின் சுஅ ஹிஃப்ஸி. நான் என்னுடைய ஆசிரியரிடம் சென்று நான் அடிக்கடி சில விஷயங்களை மறந்து விடுகின்றேன், இதற்கு சொல்யூஷன் என்ன? ஃபார்ஷதனி இலா தர்கில் மஆசி. இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாஸ் எனக்கு உபதேசம் செய்தார்கள், நீங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள். ஏன்? ஃபைனல் இல்ம நூரும் மின் இலாஹி. இந்த கல்வி இருக்கின்றதல்லவா, இது அல்லாஹ்வின் ஒரு ஒளி, அல்லாஹ்வின் ஒளி, அல்லாஹ்வின் ஒளி. வனூருல்லாஹி லா யுஅதா லிஆசி. அல்லாஹ்வின் ஒளி இந்த தீமையை செய்யக்கூடியவர்கள், தீமையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே இளைஞர்களே, ஏன் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று தெரியுமா? ஜுமாவுடைய உரையில் பாருங்கள், சிலர் அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த ஜும்மா இன்ஷா அல்லாஹ் வந்து ஜும்மாவிற்கு முன்பு நான் பள்ளிவாசல்ல இருப்பேன் என்று. முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் தொடர்ந்து நான் ஃபஜருடைய தொழுகை ஜமாத்ரோ தொழுவேன். முடியாது. இந்த ஒரு வாரத்தில் 5 பாகங்கள் நான் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை பார்த்து ஓதுவேன். முடியாது. ஏன் என்று தெரியுமா? தாக்கம். எதனுடைய தாக்கம்? பழக்க வழக்கங்களுடைய தாக்கம் தான். அதே ஒரு வாலிபன் இருக்கின்றான், உங்களுடைய மஹல்லாவிலும் இருப்பார்கள், உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் கூட்டத்திலும் இருப்பார்கள். அவர்களுக்கு டெய்லி ஒரு பாகம் படிப்பதற்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. எப்படி? நீங்களும் அதே காலேஜ்ல படிக்கிறீங்க, அவர்களும் அதே காலேஜ்ல படிக்கிறாங்க. நீங்களும் வியாபாரி, அவர்களும் வியாபாரி. நீங்களும் பிசினஸ்மேன், அவர்களும் பிசினஸ்மேன். மாஷா அல்லாஹ். இல்லையா? உங்களை விட அவர் ரொம்ப பிஸியாக இருக்கின்றார். என்ன செய்யறார்? அவரு டெய்லி ஒரு ஜூஸ் முடிக்கிறார், டெய்லி ஒரு பாகத்தை முடிக்கின்றார். மேலும் என்ன செய்யறார்? டெய்லி ஃபஜரை ஜமாத்ரோ தொழுகின்றார். மேலும் என்ன செய்யறார்? எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதற்காக நேரத்தை மாஷா அல்லாஹ் ஒதுக்கி அதில் கலந்து கொள்கின்றார். எப்படி செய்து? வல்லாஹி பழக்க வழக்கங்களின் தாக்கம் தான் இது, இல்லையா? ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அந்த வஞ்சகங்கள், அந்த சுப்ஹானல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்,
இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அதிலிருந்து முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்றால் பழக்க வழக்கங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் நம்முடைய பள்ளி வாசல்களில் ஒரு சீரீஸ் அவர்கள் மார்க் அறிஞர்கள் எடுக்க வேண்டும். எந்த சீரீஸ்? சஹாபா பெருமக்களுடைய அந்த சீரீஸ். குறிப்பாக இளைஞர்கள், இளைய சமுதாயம், அபூ மூஸா அல்-அஷ்அரி வல்லாஹி அந்த சஹாபியை பற்றி படித்து பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு நாளும் குர்ஆன் இன்றி உங்களால் இருக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். முஆஸ் இப்னு ஜபலை படித்து பாருங்கள். கல்வியுடைய அந்த ஆர்வம் உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். இப்னு மசூதை படித்து பாருங்கள், உண்மையான பயபக்தி உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படும். அப்துல்லா பின் அமர் பின் அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இளைஞன், அந்த சஹாபியுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள். இபாதத்துகள் எப்படி முன் வர வேண்டும், தஹஜ்ஜுதை எப்படி நாம் தொடர்ந்து தொழ வேண்டும், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் ஏற்படும். ஒவ்வொரு சஹாபியின் ஒரு சிறப்பு அம்சம். அனைத்து சிறப்பு அம்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் காண முடியும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு அம்சம் யாரிடம் இருக்கின்றது? சஹாபா பெருமக்கள். இந்த மூவிஸில் வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் தான் இருக்கின்றது. சரி, நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்டார் சொல்றாங்க, ஸ்டார் கிடையாது. அவர் இந்த சமுதாயத்தின் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த தீமையை பரவக்கூடிய அந்த ஜீவன் அவர். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். ஒரு தீமை அங்கே இருக்கின்றது, ஒரு தீமை இங்கே இருக்கின்றது, மற்றொரு தீமை இன்னொரு மூவியில் இருக்கின்றது. நீங்கள் அனைத்து மூவிகளை பார்த்து அனைத்து தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் உணர்கின்றார்கள். சஹாபா பெருமக்களை நீங்கள் படித்தால் அனைத்து சுபஹான் அல்லாஹ் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், அந்த சிறப்பு அம்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். நான் பார்க்கக்கூடிய அந்த மூவி இல்ல ஷேக், அது விட என்னால் முடியாது. 20 வருடமா நான் மூவி பார்க்கிறேன். 40 வருடங்கள் அவர்கள் மதுவில் மூழ்கி இருந்தார்கள். மதுவுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய கலாச்சாரத்தில் பேசுவாங்க, அதற்கு தீர்வு என்ன? மவுத் என்று சொல்லுவாங்க. யாருக்கு அந்த மதுவுடைய பழக்கம் இருக்கின்றதோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்கு சொல்யூஷன் என்ன? மோஸ்ட்லி சொல்யூஷன் மவுத் தான், மரணம் தான் சொல்யூஷன். அதற்கு இருந்த பின்பும் அந்த ஈமானிய தாக்கத்தை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தர்பியாவை பாருங்கள். அவர்களுடைய சுப்ஹான் அல்லாஹ் உள்ளங்களை எப்படி தூய்மைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ்வின் மூலம் இந்த சட்டம் இறங்குகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சொன்னா? ஃபஜ்தனிபூ. ஜஸ்ட் இதுதான், ஃபஜ்தனிபூ. அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். சஹாபா பெருமக்களுக்கு எது தேவை? வெற்றி தேவை, அல்லாஹ்வின் திருப்தி தேவை, சொர்க்கம் தேவை, அல்லாஹ்வின் தூதருடைய சுப்ஹான் அல்லாஹ் அந்த திருப்தி தேவை. ஆகவே ஈஸியா அதே நாளில் சஹாபா பெருமக்களுடைய பெரிய கூட்டம், சில சம்பவங்கள் தான் உங்களால் காண முடியும். சில சஹாபாக்கள் மதுவை இஸ்லாத்திற்கு பிறகும் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்று. ஆனால் பெரிய கூட்டம், அல்லாஹு அக்பர், இல்லையா? அது அவர்களுடைய வாழ்க்கையோடு பழக்க வழக்கத்தை விட தாண்டி ஒரு பெரிய விஷயம் அது, அந்த மதுவுடைய பழக்கம். அது அவர்களால் விட முடிந்ததா? முடிந்தது. ஏன்? அவர்கள் முக்கியத்துவம் ஈமானிற்கு கொடுத்தார்கள், மார்க்கத்திற்கு கொடுத்தார்கள், அல்லாஹ்விற்கு கொடுத்தார்கள், சொர்க்கத்திற்கு கொடுத்தார்கள், மறுமை வாழ்க்கைக்காக அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள். இந்த உணர்வு இளைய சமுதாயத்தில் ஏற்பட்டால் வல்லாஹி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வல்லாஹி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மேலும் என்ன? பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நான் கூறினேன் அல்லவா, நாம் எதை பார்க்கின்றோம், எதை பற்றி யோசிக்கின்றோம், எதை பற்றி நாம் பேசுகின்றோம், அதனுடைய தாக்கம் நம்முடைய நாவில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய உறுப்புகளில் நாம் அதை காண முடியும் என்று. ஆகவே நாம் என்ன செய்யணும்? அதிகமான முறையில் நல்லவர்களோடு இருப்பதற்கு முயற்சி செய்யணும். வல்லாஹி
ஒரு பெரிய இடைவேளை இருக்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா, மார்க்க அறிஞர்கள் இளைஞர்கள், உலமா பெருமக்கள் இளைஞர்கள், ஒரு பெரிய இடைவேளை இருக்கின்றது. ஏன் மார்க்க அறிஞர்கள் நேரங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரல்ல? இளைய சமுதாயம் மார்க்க அறிஞர்களிடம் சென்று, ஷேக் எனக்கு குர்ஆன் படிக்க தெரியவில்லை, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். இப்படி நீங்கள் விவாதம் செய்தீர்களா? இல்லை. இப்படியெல்லாம் நன்மையான காரியங்களெல்லாம் நாம் விவாதம் செய்வது கிடையாது. 10 முறை நீங்க செல்லுங்க ஷேக் கிட்ட, இமாம் கிட்ட, இன்ஷா அல்லாஹ், ஜி எனக்கு குர்ஆன் படிக்க தேவையில்லை, நீங்க சொல்லுங்க ஜி எப்போ வரணும், நான் உங்ககிட்ட வரேன் இன்ஷா அல்லாஹ். டாக்டர் ஜியாவுர் ரஹ்மான் ஆஸமி ஒரு மிகப்பெரிய ஆலிம். அவர்கள் 2020ஆம் ஆண்டில் மரணித்தார்கள். ஹதீஸுடைய பாகத்திலே உம்ராபாத்தில் படித்தார்கள், மதீனாவில் படித்தார்கள். அதன் பிறகு ஜாமியா அஸ்ஹர் எகிப்திலே படித்தார்கள். அதன் பிறகு ஜாமியா இஸ்லாமியா மதீனாவில் ஆசிரியராக அவர்கள் மாஷா அல்லாஹ் நியமித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜாமியா இஸ்லாமியா ஹதீஸுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபலாக அவர்கள், யார் தெரியுமா, டாக்டர் ஜியாவுர் ரஹ்மான் பாங்கே ராம். அவர்கள் காஃபிராக இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உம்ராபாத்திற்கு வந்தார்கள், அலிஃப் பா தா சா அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதன் பிறகு சுப்ஹானல்லாஹ் உம்ரி பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். மதீனா பல்கலைக்கழகத்தில் மதனி, அதன் பிறகு மிஸ்ரில் எகிப்தில் அஸ்ஹரி, அதன் பிறகு சுப்ஹானல்லாஹ் PhD முடித்ததற்கு பிறகு ஜாமியா இஸ்லாமியாவில் படிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பெறக்கூடிய எத்தனை மாணவர்கள், அவர்களுக்கு மத்தியில் இவர்கள் பாங்கே ராம் ஜியாவுர் ரஹ்மான் என்ன செய்தாங்க? அல்லாஹ் பாருங்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்தினார். அவர்கள் ஆசிரியர், அதன் பிறகு பிரின்சிபலாக. அந்த ஜாமியாவுடைய வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யார் என்றால், அவுட் ஆஃப் சவுதி ஒரு அஜமி பிரின்சிபல். எந்த டிபார்ட்மெண்ட்க்கு? ஹதீஸுடைய டிபார்ட்மெண்ட்க்கு. அவர்களுடைய ஒரு பெரிய சாதனை என்ன என்று தெரியுமா? ஒரு கையில் நீங்கள் குர்ஆன், மற்றொரு கையில் அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் வைத்து சொல்லலாம், இது குர்ஆன், இது ஹதீஸ் என்று. ஒரு ஹதீஸை, எல்லா சஹீஹான ஹதீஸையும் ஒரே ஒரு புத்தகத்தில் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அந்த புத்தகத்தின் பெயர் அல் ஜாமிஉல் காமில் அஷ்-ஷாமில். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? இவர்களுடைய முயற்சி பாருங்கள். பாங்கே ராம் ஜியாவுர் ரஹ்மானாக, அப்துல்லா ஜியாவுர் ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு உம்ராபாதிலே ஆசிரியர்களிடம் சென்று, ஷேக் நான் எக்ஸ்ட்ரா உங்களிடம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய ஆசிரியர், அவர்கள் மரணித்து விட்டார்கள் சமீப காலத்தில், ஷேக் அபுல் பயான் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், ஷேக் ஜியாவுர் ரஹ்மானுடைய ஆசிரியர். இவங்க சொன்னாங்க, ஜி ஜியாவுர் ரஹ்மான் எனக்கிட்ட எந்த ஒரு நேரம் கிடையாது, தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றது. தஹஜ்ஜுதிற்காக நான் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை நான் கடைபிடிப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் ஒரு 1/2 hour நான் உங்களுக்கு கொடுப்பேன், 3:30 to 4 o'clock. ஜியாவுர் ரஹ்மான் அந்த நேரத்தில் போய் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இல்லையா? பாருங்கள், இப்படிப்பட்ட ஆர்வம் இருக்க வேண்டும் ஜி. நீங்க மாஷா அல்லாஹ் பிசினஸ்மேன், நீங்க மாஷா அல்லாஹ் படிக்கிறீர்கள். மார்க்கத்திற்காக உங்களுடைய பங்கு என்ன? இந்த மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்கள்? இதுதான் ஒரு கேள்வி. இந்த பழக்க வழக்கங்கள் ஜஸ்ட் பாருங்க, இதுவரை நான் ஒரு பழக்கமும் நான் எழுதவில்லை. ஏன் என்று தெரியுமா? நான் அதை எழுத ஆசைப்படவில்லை. ஒவ்வொரு அறிஞனுக்கும் தெரியும் நல்ல பழக்கங்கள் என்ன, கெட்ட பழக்கங்கள் என்ன என்று. இப்போ கேள்வி என்ன? என்னுடைய வாழ்க்கையில் என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன, அதை நாம் அகற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய லெசன். இது அதற்கு நாம் என்ன, சஹாபா பெருமக்களை படிக்க வேண்டும், நல்லவர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். குறிப்பாக பள்ளியுடைய இமாமோடு நம்முடைய தொடர்பு. நான் ஒரு கருத்தை நான் கூறினேன். அதாவது நாம் எத்தனை முறை விவாதம் செய்திருக்கின்றோம், ஷேக் நீங்கள் எனக்கு நேரத்தை கொடுங்க. இப்போ நீங்க என்கிட்ட கேட்டா நான் ஜஸ்ட் ஒரு விருந்தாளி, நான் சென்னையில இல்ல, ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஆனா உம்ராபாதுடைய ஒரு இளைஞன் அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருகின்றார் அல்ஹம்துலில்லாஹ். உம்ராபாதுடைய இளைஞர்களோடு நாம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அட்டாச்மெண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றது.
இப்போ உங்களுடைய பகுதியில் உள்ள உலமா பெருமக்கள், உலமா உல் ஹக், அதை நீங்கள் அவர்களை தேடி அவர்களிடம் சென்று, ஷேக் என்னுடைய இது குறை இருக்கின்றது, வல்லாஹி யா இஹ்வான், இளைஞர்களே, உங்களுடைய குறைகள் மார்க்க அறிஞர்களிடம் நீங்கள் கூறினால் வல்லாஹி உங்களுடைய பெயர் மற்றவர்களிடம் அவர்கள் வல்லாஹி கூற மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு அமானிதமாக நினைத்து உங்களுடைய அந்த தவறான பழக்கத்தை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களால் விட முடியும் என்ற சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இது நம்பிக்கை வைங்க இன்ஷா அல்லாஹ். உலமா பெருமக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓ அப்துல்லா என்கிட்ட வந்தாரு, அவர் சொன்னாரு நைட்ல அவருடைய பழக்கம் இதுதான், அவுசுபில்லா, இப்படி வல்லாஹி சொல்ல மாட்டாங்க உலமா பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். சில இளைஞர்கள் வருவாங்க, வல்லாஹி அவர்களுடைய தனிமையுடைய சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க, பார்க்குறோம், அல்லாஹுல் முஸ்தான், உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். ஆனால் அல்லாஹுடைய கிருபை என்ன, அந்த இளைஞனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது, ஆம் நான் தீமையில் மூழ்கி இருக்கின்றேன், வல்லாஹி இதுதான் ஜி. இந்த உணர்வு ஏற்பட வேண்டும் இளைஞர்களிடம். இல்லையெனில் பாருங்கள் எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், ஒரு தீமை அல்ல, இரண்டு அல்ல, பல தீமைகளில் அவர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள், ஒருபோதும் உணர்வு ஏற்படவில்லை. அந்த தீமையை தீமை என்று அவர்கள் உணரவில்லை. எப்படி மாற்றம் வரும் என்று பாருங்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும், நீங்க ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு இளைஞன் 10 விஷயங்கள் இருக்கின்றன, யாருக்குமே தெரியாது 10 விஷயங்கள். இமாமிடம் சென்று அதற்கான சொல்யூஷன் ஒவ்வொரு தீமைக்கான சொல்யூஷன் நீங்க கேளுங்க. ஷேக் எனக்கு இந்த தவறான பழக்கம் இருக்கின்றது, எப்படி நான் அதிலிருந்து விலகி வாழ முடியும், நீங்க சொல்லுங்க ஷேக், இன்ஷா அல்லாஹ் அதன்படியே நான் அமல் செய்கிறேன். வல்லாஹி இது சஹாபாக்களுடைய இது வழிமுறையாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பிரச்சனை இது, அதற்கான நீங்கள் தீர்வை வழங்குங்கள் என்று கேட்டார்கள். பழக்கங்கள் மாறிவிட்டன, பழக்கங்களின் தாக்கங்கள் ஏற்பட்டன, அவர்களுடைய தவறான பழக்கங்களிலிருந்து ஈஸியாக அவர்கள் விலகி கொண்டார்கள். இப்படி நாம் கேள்வி கேட்க வேண்டும் இளைய சமுதாயமே, இல்லையா? ஆகவே உலமா பெருமக்களிடம் சென்று இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஆகவே நான் என்ன சொன்னேன், ஒரு பழக்கத்தை நான் எழுதவில்லை, ஏன் என்று தெரியுமா, இது என்னுடைய சப்ஜெக்ட் கிடையாது. தவறான பழக்க வழக்கங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, அதற்கு காரணங்கள் நான் உங்களுக்கு கூறினேன், அதற்கு சொல்யூஷனும் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு நைட் இன்ஷா அல்லாஹ் இந்த காலத்தை நீங்க ஃபில் செய்யணும். அதற்கு அசருக்கு பிறகு இப்போவே உங்களுக்கு நான் ஒரு தலைப்பு சொல்கின்றேன். இந்த தலைப்பு தான், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாஷா அல்லாஹ் அழகான சிறந்த பழக்கங்கள் இருக்கின்றன, தவறான பழக்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் எழுத வேண்டும். எழுதி எனக்கு கொடுக்க கூடாது, நீங்கள் எழுதி அதை அமானிதமாக நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அறையில் அந்த சுப்ஹான் அல்லாஹ் அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். நான் எழுதிய அந்த விஷயங்கள், தவறான பழக்கங்கள், நிச்சயம் அல்லாஹுடைய வீட்டில் நீங்கள் அமர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் பேச மாட்டீர்கள். உங்களுடைய பழக்கம் என்ன என்று உங்களுடைய சகோதரனுக்கு தெரியாது, உங்களுடைய சகோதரனுடைய பழக்கங்கள் உங்களுக்கு தெரியாது இன்ஷா அல்லாஹ், ஆனா ரப்பிற்கு தெரியும். சரி, ஏன் ஷேக் நீங்க இதற்கு என்ன, அதாவது பிரதிபலன் என்ன, இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்னைக்கு நாளைக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ ஜஸ்ட் நீங்க பாருங்க ஜி, இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி தனிமையில் அந்த தவறான பழக்கங்கள் நீங்கள் எழுதிய உங்களுடைய விரல்கள் உங்களுக்கு எதிராக ஹஷ்ருடைய மைதானத்திலே சாட்சி கூறுவோம். அதற்கு முன்பு அதை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த ஒரு 10 மினிட்ஸ் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ், இப்பொழுது கிடையாது, அசருடைய தொழுகைக்கு பிறகு லாஸ்ட் அமர்வில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒரு A4 ஷீட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதில் அல் ஆதாத்து ஸய்யா தவறான பழக்கங்கள், அல் ஆதாத்துல் ஹசனா அந்த மாஷாஅல்லாஹ் நல்ல பழக்கங்கள், அதை நீங்கள் எழுதி அதை அமானிதமாக நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஏன்னா ஷேக் நான் நைட்ல போய் வீட்டில் எழுதுறேன், அதெல்லாம் முடியாது, அது மன்னிக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் நினைக்கின்றேன் இன்றைய தலைப்பு அதை கேட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் இன்ஷா அல்லாஹ் அந்த மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், இந்த தலைப்பை கொண்டு யாரையும் சுப்ஹானல்லாஹ் கஷ்டம் கொடுப்பதற்கு என்னுடைய எண்ணம் கிடையாது. அல்லாஹ் நன்கு அறிபவன். ஆகவே பிரச்சனை இல்லையா? இல்லையே. ஜஸாக்குமுல்லாஹ் கைர் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் நான் நினைக்கின்றேன் மக்கள் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை கடைபிடிக்கின்றார்கள், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு என்னுடைய மைண்ட்ல இந்த ஒரு ஜஸ்ட் கருத்து என்னன்னா, இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து அதில் நீங்கள் இந்த நல்ல பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் அதை நீங்கள் எழுதி இன்ஷா அல்லாஹ் அதாவது இன்னைக்கு நாளைக்கு தனிமையில் இருக்கும் பொழுது அந்த பழக்கங்களை நீங்கள் பார்த்து நல்ல பழக்கங்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இறைவா இதை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக நீங்க துஆ செய்து இப்படி தவறான பழக்கங்கள் இருந்தால் ஒவ்வொரு பழக்கத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பழக்கத்தை நான் எப்படி இதிலிருந்து விலகி இருக்க முடியும் என்று. இல்லையெனில் நான் சொன்ன அந்த சொல்யூஷன் உங்களுடைய இமாம், பள்ளிவாசல்களுடைய இமாம், உலமா பெருமக்கள் போன் செய்தும் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லையா நீங்கள் போன் செய்து உலமா பெருமக்கள் பெரிய உலமாக்கள் போன் செய்து ஷேக் என்னுடைய இந்த பிரச்சனை அதற்கு தீர்வு நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சரி 355 சில இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்கின்றேன், உங்களிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 அமர்விலும் நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். உங்களிடம் ஏதாவது சந்தேகம் இருக்கும், ஏதாவது இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் பல கருத்துகள் உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த கருத்துகளின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், இல்லை என்றால் பொதுவான கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பெண்களும் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது கேள்வி இருந்தால் வாலண்டியர் அவர்களிடம் இன்ஷா அல்லாஹ் கேள்வி நீங்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இல்லை என்றால் உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் ஆலோசனை அதுவும் நீங்க சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் இந்த தலைப்பில் இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இப்படி சுப்ஹானல்லாஹ் நாம் பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இது ஜஸ்ட் ஒரு உரை ஸ்பீச் கிடையாது. இது உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் பல கருத்துகள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய கருத்துக்களாக இன்ஷா அல்லாஹ் அமையும். அது ஜஸாக்குமுல்லாஹு கைரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறான பழக்கங்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மிக அழகான ஒரு கேள்வி. அதாவது முஃமின்களுடைய இறையச்சம் காஃபிர்களுடைய இறையச்சத்திற்கு மத்தியில் என்ன டிஃபரண்ட்? ஒரு மிகப்பெரிய டிஃபரண்ட் ஈமான் தான். அதாவது ஒரு முஃமினுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த அச்சம் அது அல்லாஹ்விற்காக மட்டும் தான் இருக்கும், மறுமை நாளை கொண்டுதான் இருக்கும். ஆனால் காஃபிர் உலகத்தை கொண்டுதான் அவனுடைய அச்சம் இருக்கும். அதாவது ஒரு காஃபிர் மதுவிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கின்றான், ஒரு முஃமின் மதுவிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கின்றான். ரெண்டுடைய அச்சம் என்ன? அவனுடைய காஃபிர் என்ன நினைக்கின்றான், இந்த மதுவின் மூலம் என்னுடைய வாழ்க்கை என்ன அழித்து விடும் என்று. ஆனால் மூமினுடைய சிந்தனை என்ன? அந்த வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கின்றது, அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் விசாரிப்பான், அதற்கான தண்டனை இருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். அதாவது காஃபிருடைய அச்சம் உலகத்திற்காக, மாறாக மூமினுடைய அச்சம் மறுமைக்காக அல்லாஹ்விற்காக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். என்ன அஹ்லே ஹதீஸை நம்பாதீங்க. நீங்க 2வது அமர்ல இருந்தீங்களா? நான் மன்ஹஜை பற்றி நான் பேசினேன். மன்ஹஜை கொண்டு 3 சுப்ஹானல்லாஹ் மக்களுடைய நிலை. சிலர் இந்த மன்ஹஜுடைய வார்த்தை மன்ஹஜை சார்ந்தவர்களை பார்த்து அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள். ஓ, குர்ஆன் சுன்னாவை யார் போதிக்கின்றார்களோ, குர்ஆன் சுன்னா தான் பேஸ், அதுதான் வழிமுறை என்று யார் பேசுகின்றார்களோ அவர்களிடம் நீங்கள் பேசாதீர்கள். அவர்கள் உங்களுடைய மதத்தை, அவர்கள் உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய கொள்கையை அவர்கள் மாற்றி விடுவார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் நிலை.
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜி, அவர்களுக்கு அஹ்லுல் ஹதீஸ் சலஃபுமார்களுடைய கொள்கை என்ன என்று அவர்கள் உண்மையான முறை அவர்கள் அறியவில்லை. வல்லாஹி சலஃப்மார்களுடைய கொள்கை, அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை அவர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேறு விஷயம், அவர்கள் வெறுக்க மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களிடம் நம்முடைய கொள்கையை அழகான முறையில் எடுத்து வைக்க வேண்டும். நாம் என்ன செய்யறோம், அவர் ஒரு கல்லு கொண்டு நம்ம, அதாவது கல்லை கொண்டு அறியும் பொழுது நாம் என்ன செய்யணும், பாறையை எடுத்து அவருடைய தலையில் நாம் போடுவதற்கு முயற்சி செய்கிறோம். இது சலஃபுடைய மனஹஜ் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் தாயிஃபுடைய அந்த சம்பவத்தில் என்ன செய்தார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு துஆஸ் கொடுத்தார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இதுதான் சலஃபுடைய கொள்கை. இது விரோதிகளுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். ரப்பிக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். இறைவா, என்னுடைய கூட்டத்தார்களுக்கு நீ மன்னித்து விடு, அவர்கள் என்னை அறியவில்லை. இவர்களை நீ மன்னித்து, அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை நாம் இழிவுபடுத்தக்கூடாது. அவர்கள் எங்களை இழிவுபடுத்துகின்றார்கள், அதற்கு சமமாக நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். என்னன்னா சலஃபுடைய மன்ஹஜில் இழிவுபடுத்துவது கிடையாது இன்ஷா அல்லாஹ். யார் காலேஜ்ல இருக்கிறீங்க, உங்களில் காலேஜ், நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? 2 நீங்களா? மாஷா அல்லாஹ். 3 4 5 அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கூல்ல யார் படிக்கிறாங்க? நீங்க எத்தனை கிளாஸ்? 8th. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். 10th 11th. மாஷா அல்லாஹ். அப்போ மாணவர்கள் நீங்க மட்டும்தான், மற்ற மாஷா அல்லாஹ் என்ன பிஸ்னஸ் மேன், அதாவது வியாபாரம் செய்ய அல்லாஹ் பர்க்கத்தை கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ். சரி, மாணவர்களுக்கு கேள்வி. அபூ ஹுரைரா ரஸியல்லாஹு அன்ஹு பற்றி நான் கூறினேன், அவர்கள் அறிவித்த அந்த அஹாதீஸ்களின் எண்ணிக்கை. நீங்க 4 5 6 7 மாணவர்களுக்காக மட்டும் கேள்வி. நாம் சொல்லுங்க ஜி. அசன் 5000 இல்லை, 470 கிடையாது. இல்லை, இருங்க ஜி, பார்த்து சொல்லக்கூடாது. பார்த்துட்டீங்களா ஜி? இருங்க பார்க்கலாம். யாரோ பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் கேட்குறேன் ஜி. அஹ்சன், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். வாங்க ஜி. 5374. அஹ்சன், அஹ்சன் அல்லாஹு இலைக், மாஷா அல்லாஹ். சரி, மாணவர்களுக்கு இது கேள்வி கிடையாது, மற்றவர்களுக்கு இது கேள்வி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நான் 3 கருத்தை கூறினேன். அவர்கள் அறிவித்த அஹாதீஸ்களின் எண்ணிக்கை என்னென்ன? சரி, மாஷா அல்லாஹ். வாங்க ஜி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்க பரிசு வாங்கல இல்ல? மாஷா அல்லாஹ், நீங்க வாங்கிட்டு இருங்க இல்ல ஜி? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 2220202083. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அஹ்ஸன் அல்லாஹு இலைக், மாஷா அல்லாஹ். சரி, இன்னொரு கேள்வி, மாணவர்கள் கிடையாது, மற்றவர்களுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்த அந்த அஹாதீஸ்களின் எண்ணிக்கை. நீங்க பரிசு வாங்கினீங்களா இல்லையா? வாங்க ஜி. நீங்க வாங்கிட்டீங்களா? 2 பரிசு வாங்கினீங்க, மாஷா அல்லாஹ். உபைத் பைல நீங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஹ்சன். 1660 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. நான் காலையில் அபூ சுஃபியான் அஸ்-ஸௌரியுடைய அந்த கருத்தை நான் கூறினேன் அரபி மொழியிலே. நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த அரபி மொழியை யார் இன்ஷா அல்லாஹ் வாசித்து சொல்வாங்களோ அவங்களுக்கு பரிசு இன்ஷா அல்லாஹ். மனப்பாடம் இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த கல்வி ஹதீஸுடைய உங்களுடைய மார்க்கம், ஹதீஸுடைய கல்வி உங்களுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரிடம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று. இல்லை, சரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் நான் சொன்னேன். என்ன பெயர்? அசந்த் அப்துல் ரஹ்மான் சொன்னீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கினீங்களே நீங்க இல்லையே? சரி, இன்னும் யார் சொன்ன? யாராவது இருக்காங்களா? வாங்க, பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அப்துல் ரஹ்மான் பின் ஸஹர் அத்-தௌசி. சரி, இது
இன்ஷா அல்லாஹ் பதில் நான், அதாவது என்னுடைய உரையில் நான் கூறியிருக்கின்றேன். யார் கேஷ் பண்ணாங்க எனக்கு தெரியல. அபு மூசாவுடைய பேர் என்ன? ரலியல்லாஹு அன்ஹு. அஷரி இல்லை, அது அஷரி, அஷார் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் அஷார் வந்து கோத்திரத்தின் பெயர். அவருடைய பேர் என்ன? ஜி ஹசன் என்ன? வாங்க ஜி, பாரக்கல்லாஹு ஃபீக். அப்துல்லாஹ் பின் கைஸ், அஹ்சன் அல்லாஹு இலைக், மாஷா அல்லாஹ். அப்ப நான் கேட்ச் பண்றீங்க, மாஷா அல்லாஹ். ஒரே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நான் சொல்லி, அபு மூசா அப்துல்லா பின் கைஸ் அல் அஷ்அரி. அஷ்அரி என்றால் என்ன? அஷ்ஆர் கோத்திரத்தை சார்ந்தவர். தௌசி என்றால் தௌஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். தௌசி அஷ்அரி என்று. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் அஸருடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இறுதி அல்ஹம்துலில்லாஹ் அமர்வு இருக்கின்றது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அமர்வு. அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நாம் அது வந்து சுப்ஹானல்லாஹ். அஹ்சன். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை அஞ்சி நாம் வந்து சில விஷயங்களை நாம் விடுறோம், பாவங்களை. இன்னொரு ஸ்டேஜ் என்ன, அதாவது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய அந்த நேசத்திற்காக. புரியுதா? ஏன்னா ரெண்டு விஷயங்களுக்கும் நற்செய்தி இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது, உள்ளத்தில் அந்த பயம் ஏற்பட்டது, இன்னி அகாஃபுல்லாஹ் என்று அந்த பாவத்தை நீங்கள் விட்டு விலகிக் கொண்டீர்கள் என்றால் மஅஜூர், நன்மை இருக்கின்றது. இஹ்சானுடைய சுப்ஹான அந்தஸ்து, நீங்கள் இஹ்சானுடைய அந்தஸ்து அது சுப்ஹானல்லாஹ் வந்து அந்த முழுமையான முறையில் உங்களுடைய அந்த உள்ளம் தக்வாவை நிறைந்திருக்கும். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் நிலை என்ன? இஹ்சானுடைய நிலைமை. அந்த இஹ்சானுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நீங்கள் பல விஷயங்களை விட்டு விடுவது ஈஸியாக. அது யாருக்கு அமையும் என்றால், அது நான் ஒரு வார்த்தை இரண்டாவது அமர்விலே நான் கூறின, அவுலியா அல்லாஹ், வலியுல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை அதிகமான முறையில் நேசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஷுக்ரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.